பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் கடையத்திலிருந்து யோகி முருகனின் இனிய மதிய வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கிரகங்கள் தங்களின் காரகத்துவங்களை நட்சத்திரங்களின் மூலமாக எப்படி செயல்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். எதனால் அந்த கேள்வி வந்துச்சு அப்படின்றதையும் பாருங்கள். கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. நட்சத்திரங்கள் நகராதவை. இந்த நட்சத்திரங்கள் நகராவை, இந்த நட்சத்திரங்கள் நிற்கக்கூடிய பாவகங்களும் நகராதவை. இந்த நகராத ஐட்டங்கள் நகரக்கூடிய கிரகங்களுக்கு எப்படி பலனை ஃபிக்ஸட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. சரி, இதுக்கு ஜாம்பவான்கள்லாம் பதில் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் பதில் கொடுத்துருந்தாங்க. எப்போதுமே முதல் பதிவாக பதிவிடக்கூடிய அண்ணாச்சி மடத்தக்குளம் வெங்கட சுப்பிரமணியம் அண்ணா, அடுத்தல பரமத்தி வேலூர் சந்திரன் அண்ணா, திருமதி நிமேகலை மேடம், திரு சுவாமிநாதன் அண்ணா, திருமதி கீதா முருகன், திரு சண்முக அண்ணா, திரு சரவடி சரவணன் அண்ணா, திரு திருப்பூர் PK ஹரிஹரன் அண்ணா, திரு ராமசாமி அண்ணா, திரு மாணிக்க சுந்தரம் அண்ணா, இவங்கெல்லாம் அருமையாக பதில் கொடுத்துருந்தாங்க. இதில் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, பரமத்தி வேலூர் சந்திரன் அண்ணா உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஜோதிடத்தில் பலாபலம் சூரணம்லாம் நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியா ஒரு கிராமம். அதாவது கடாயம்ன்றது பெரிய சிட்டியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கிராமம். அப்போ இந்த கிராமத்துலேயும் கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. முக்கால்வாசி இங்கே வாக்கிய பஞ்சாங்கம் தான், திருக்கணிதம்லாம் கிடையாது. அப்போ திருக்கணிதத்தில் அப்படின்னாச்சுன்னா தான் வர்க்க சக்கரம் பார்க்கணும், அஷ்டவர்க்க பரலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வரும். இங்கே வெறுமனையாக வாக்கியம் அப்படின்றதுனால ராசி கட்டம், நவம்ச கட்டம், கிரக பாதசாரம், இந்த 3 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா ராசி கட்டம் மெயின், அது பக்கத்தில் நவம்ச கட்டம், இடத்துல பார்த்திங்கன்னா கிரக பாதாசாரம், அதை தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த 3ல் எந்தெந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த பாதசாரத்தில் நிற்கிது அப்படின்றத நட்சத்திரங்களை அதில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரக பாதசார குறிப்புகளை வச்சே நிறைய பேர் இங்கே பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே திரேகானம் கூட போடுறது கிடையாது. வாக்கியத்தில் திரேகானத்தை போடலாம் அப்படின்னுச்சுன்னா இங்கே திரேகானம் கூட போட்டு என்ன பண்ண போகிறதுனா கொடுக்க போகிறதில்ல. வெறுமனே ராசி நவம்சமும் பாதசாரம் மட்டும்தான். இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 99% மக்கள் இங்கே இதை வச்சு தான் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஜாதக பலன் சொல்கிறதுக்கு அத்தனை பேர் நல்லா தான் சொல்கிறாங்க, தப்புன்னா சொல்ல முடியாது. எதை வச்சு சொல்கிறாங்க, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா என்ற மாதிரி கேட்கும்போது ஒரு 3 ரூல், அருமையான ரூல் கொடுத்தாங்க. உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில், ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்னாச்சுன்னா அந்த குறிப்பிட்ட கிரகம் நின்ற பாவக பலன், அந்த குறிப்பிட்ட கிரகம் எந்தெந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுவதோ அந்த பாவக பலனை தன் வாழ்க்கை நாளில் நிச்சயமாக அனுபவிப்பார் அப்படின்றலாம். இது விதி. இந்த விதிக்கு உதாரணம் சொல்லணும்னா, லக்கணம் அப்படின்றத என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு மிதன லக்கணம் ஜாதகமாக பார்க்குறோம். லக்கணத்தில் யார் இருக்கா அப்படின்னு எந்த லக்கண புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அப்படின்னாச்சுன்னா ராகுவோட சாரம். எப்போவுமே ராகு என்ன பண்ணுவார்னா அந்த வீட்டு பலனை தான் கையில் எடுத்துக்குவார். ராகு கேதுக்களை அதுதான் அம்சம்.
அந்த வீட்டு பலன் தான் எடுக்கணும்னா புதனோட கௌரவத்துவத்தை நம்ம அவர் கையில் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ ராகு அந்த இடத்துல எடுத்துக்கிறாருன்னா லக்கணம் மிதுனம், அப்போது 1ஆம் இடம் 4ஆம் இடம் கன்னிக்கும் அவர் தான் ஆதிபத்தியம், புதன் தான் ஆதிபத்தியம். ஸோ 1-4 பலன்களை கட்டாயம் என்ன பண்ணிடுவார் ராகு திசையில் புத்தி காலங்களில் இதை தான் ஜாதகர் அனுபவிக்க போகிறார் அப்படின்றத உறுதியாக்கிடலாம். இது நம்பர் 1. 2வது ரூலை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் எந்த கிரகமுமே இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட கிரகம் என்ற பாவக பலன்களையும், குறிப்பிட்ட கிரகம் எந்தெந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் இருக்கிறதோ அந்த பாவ பலன்களையும் ஜாதகர் தன் வாழ்நாளில் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாப்புல. இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா கடைசி மொத்த சார்ட்டையும் தாரேன். இந்த கட்டங்களுக்கு மொத்த சார்ட்டையும் தாரேன். 3வது விதி, குறிப்பிட்ட கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரநாதன் ராசி கட்டத்தில் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவக பலன்களையும், அந்த நட்சத்திரநாதன் எந்தெந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறாரோ அந்த பாவக பலன்களையும் ஜாதகன் அந்த குறிப்பிட்ட கிரகத்தோட தசா புத்தி காலங்களில் அனுபவிப்போம் அப்படின்றது 3வது ரூல். இது 3வது ரூலாக வருது. இதுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா இதுக்கு மொத்த சார்ட்டுக்கு என்ன பண்ணிக்கிறேன் போய்ட்டு உங்களுக்கு பலன் சொல்கிறது. ஜாதகத்தில் உள்ள 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களும் 9 நட்சத்திரங்களில் நிற்கும். அந்த 9 நட்சத்திரநாதர்களை பார்த்துக்கிட்டு அந்த நட்சத்திரநாதன் நின்ற பாவம், ஆதிபத்தியம், இதையும் குறித்து வச்சுக்கிடுங்க. அந்த குறித்து வச்சுக்கிட்டு ஜாதகர் எந்தெந்த பாவ பலன்களை எந்தெந்த காலங்களில் அனுபவிப்பார் அப்படின்றத அப்பப்போது உள்ள நடப்பதில் உள்ள தசா புத்திகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக பலன் சொல்லலாம். இதன்படி பார்த்தாச்சுன்னா எல்லா கிரகங்களும் 9 நட்சத்திரங்கள்லேயும் நினச்சி 9 வித்தியாசமான கிரகங்களோட ஆதிபத்தியம் வாங்கிச்சுன்னா அந்த 12 பாவக பலன்களை அனுபவிக்கிறதுக்கு ஜாதகருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது உதாரண ஜாதகத்துக்கு வருவோம். லக்கணம் மிதுன லக்கணம்னு சொல்லியிருக்கிறேன். திருவாதிரை புள்ளி, ராகு அதில் நட்சத்திரநாதனாக வர்றார். நட்சத்திரநாதன் ராகு. அப்போ ராகு நின்ற இடத்தோட பலன் வருவாங்கன்னா 1-4 அப்படின்ற ஆதிபத்தியம். அப்போ லக்கணம் அப்படிங்கும் போது புதனோட தசை நடந்தது என்னாச்சுன்னா 1-4 தான் அவங்க பலனை கொடுக்கும். இல்லைன்னா ராகு தசை நடந்துச்சுன்னா 1-4 தான் தரும். இது லக்கணத்துக்கு. அடுத்தல சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்க்குறோம். மிதுனத்தில் தான் நிற்கிறாரு, புனர்பூச நட்சத்திரத்தில். அந்த புனர்பூசம்ன்றது குருவோட நட்சத்திரம். அப்போ குரு நின்ற இடம் எது அப்படின்றத பார்க்குறோம். குரு 8ல் போய் நிற்கிறாரு. எதுக்கு உண்டான ஆதிபத்தியம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 7-10க்கு உண்டான ஆதிபத்தியம். அப்போது இந்த ஜாதகருக்கு சூரிய தசை வந்ததுன்னா எந்தெந்த பாவ பலன்லாம் தருவார்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 10 இந்த 3 பாவ பலனில் சூரியன் தந்துடுவார். அடுத்தால சந்திரனுக்கு பார்க்குறோம். சந்திரன் கன்னியில் நிற்கிது. உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம், சூரியனோட நட்சத்திரம். சூரியன் ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு 3ஆம் இடம். அப்போது 3ஆம் இடம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளம் சந்திர தசை வந்ததுன்னா 2-3 ஆதிபத்தியங்கள் அங்கே வேலை செய்யும்னு அர்த்தம். அதாவது 2ஆம் இடமும் வேலை செய்யும், 3ஆம் இடமும் வேலை செய்யும். சந்திரன் நிற்கக்கூடியது 4ஆம் இடம் அப்படின்னாச்சுன்னா 4ஆம் இடத்துக்கு இதுவும் வேலை செய்யும். அப்போ 2, 3, 4 வேலை செய்யும் அப்படின்னு மாதிரி சொல்லிடலாம். அடுத்தால செவ்வாய் கன்னியில் தான் நிற்கிது. அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம். அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனோட வீடு. அப்போ சந்திரன் அப்படின்றவர் 2க்குரியவர். செவ்வாய் அப்படின்றவர் ஆதிபத்தியத்தை பார்த்தீங்கன்னா 6-11க்கு உண்டான ஆதிபத்தியம். அப்போ 2, 6, 11 வேலை பார்க்கறது செவ்வாய் திசையில் வேலை பார்க்கும்னு அர்த்தம். அடுத்தால புதனுக்கு போகிறோம். கடகத்தில் நிற்கிது. பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில். சனியோட நட்சத்திரம். சனி இருக்கிறது 10ஆம் பாவத்தில்.
அப்போ புதன் வேலை தசா நடத்தணும் அப்படின்னாச்சுன்னா இங்கே எங்கெங்க என்னென்ன வேலையெல்லாம் நடக்கணும்னு பாருங்கள். சனி வந்து 8-9க்குரியவர், புதன் 1-4க்குரியவர். அப்போ 1-4-8-9 சனி நிற்கக்கூடியது 10ஆம் இடம், 10ஆம் இடத்து வேலையும் அவர் பார்க்கும். அப்போ புதன் வந்து 5 கான்செப்டுக்கு அவர் வேலை பார்ப்பார். 5 பலாபலன், 5 ஆதிபத்தியங்களுக்கும் வேலை பார்ப்பார். அடுத்தல குரு தசா வந்துச்சு அப்படின்னுச்சுன்னா குரு நிற்கிறது மகரத்தில், அவிட்ட 2 செவ்வாய் தசையில் செவ்வாய் காலில் நிற்கிது, சாரத்தில் நிற்கிது. செவ்வாய் 6-11க்குரியவர், குரு 7-10க்குரியவர். அப்போ இங்கே என்னென்ன வேலை நடக்கணும் பாருங்கள். 6-7-11 இந்த ஆதிபத்தியங்கள் அங்கே வேலை பார்க்கும்னு அர்த்தம். இடத்துல சுக்கிர தசா நடந்துச்சுன்னா சுக்கிரன் நிற்கிறது ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கடகத்தில் நிற்கிது. ஆயில்ய நட்சத்திரன்றது புதனோட நட்சத்திரம் 1-4. அப்போ சுக்கிரன் வந்து 5-11க்குரியவர், 5-12க்குரியவர். அப்போ சுக்கிரன் வந்து 1-4-5-12 இந்த ஆதிபத்தியங்களுக்கு அவர் கட்டாயம் தருவார், வேலை பார்ப்பார். சுக்கிர தசை வந்துன்னா நடக்கும். சனி வந்து ரேவதி 1ல் நிற்கிது, புதனோட நட்சத்திரம் மீனத்தில். அந்த புதன் அப்படின்றது 1-4க்குரியவர் தான். சனி வந்து 8-9க்குரியவர். அப்போ 1-4-8-9 இந்த ஆதிபத்தியங்கள் சனி திசையில் வேலை பார்க்கும். ராகு அப்படின்றது கும்பத்தில் சிம்மத்தில் நிற்கிறாரு, உத்திரம் 1ஆம் பாதத்தில், சூரியனோட நட்சத்திரம். அப்போது ராகு அப்படின்றவர் நிற்கிற இடம் 1-4. இங்கே 3ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இருக்குது. அப்போ 1-3-4 வேலை பார்க்கும்னு அர்த்தம் இந்த ராகு திசையில். கேது வந்து குருவோட நட்சத்திரத்தில் நிற்கிறாப்புல, பூரட்டாதி 3 கும்பத்தில். குரு 7-10க்குரியவர். அதனால் இந்த குருவோட ஆதிபத்தியங்கள் அங்கே வேலை பார்க்கும் அப்படின்றது அர்த்தம். நிற்கக்கூடியது 9ஆம் இடம் இல்லை. அப்போது 7-9-10 இந்த ஆதிபத்தியங்கள் கேது திசையில் வேலை நடக்கும். எப்படி நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த 12 பாவ பலன்களை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னாச்சுன்னா அனுபவிப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். இருந்தாலும் நட்சத்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிரனோட நட்சத்திரங்கள்லேயும் கேதுவோட நட்சத்திரங்கள்லேயும் எந்த கிரகமுமே இல்லை. அப்போ சுக்கிரனோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-12 ஆதிபத்தியம். ஏற்கனவே இந்த பொண்ணு இந்த பையனுக்கோ இந்த ஜாதகருக்கு வந்து சுக்கிர தசை வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா 5-12 ஆதிபத்தியம் வேலை பார்க்கும். சுக்கிர தசையே வரல அப்படின்னாச்சுன்னா அந்த ஆதிபத்தியங்கள் இவருக்கு நடக்காது அப்படின்றது அர்த்தம். உதாரணத்தை சொல்ல இருந்தால் நிம்மதியான தூக்கம் அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அயன சுவாயன பாவங்கள் கிடைக்காது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் இருக்காது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடலாம், ஜாதகருக்கு சுட்டுப்படும். இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரங்களில் நிற்கிறதுனால இந்தந்த ஆதிபத்தியங்களுக்கும் இந்த பாக பலன்களுக்கும் இப்படித்தான் வேலை பார்க்குது அப்படின்றது அடியனோட தாழ்மையான கருத்து. கேளுங்க, உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி.